வணக்கம் சார். சார், என்னையும் என் பையனையும் எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு என் பையன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? ஒருத்தனை நாங்கள் சுட்டுக்கொன்னா அது என்கவுண்டர், அதையே நீங்கள் சுட்டுக்கொன்னா அது கொலை. இப்போ புரியுதா உங்கள் பையன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு? சார், அவன் பாவம் சார், அப்பாவி. அந்த பிஞ்சு இதயம் எப்படியெல்லாம் கஷ்டப்படும். தயவு செய்து விட்டுருங்க சார். எப்படி விட முடியும்? ப்ளீஸ். ஸ்கூல் பேக்ல கஞ்சா வச்சிருந்தது, யூடிசிங் பண்ணது, கூட படிச்ச பையனை நடு ரோட்ல வச்சு அடிச்சது, அவன் ஃப்ரெண்டு கொடைக்கானல்ல தற்கொலை பண்ணிட்டது, இப்படி மொத்தம் 4 கேஸ் இருக்கு. மாட்டினா உங்க பையன் வெளியில வர முடியாது. யோசிச்சுங்க. எதுவும் அறியாத சின்ன பையன் மேல இவ்வளவு போய் கேஸா? தாங்க மாட்டான் சார், என் பையன் தாங்க மாட்டான். அப்ப அந்த பொண்ணை விட்டுட்டு உங்க பையனை இங்க வர சொல்லுங்க. சார், அந்த பொண்ணை விட்டுட்டு அவனை மட்டும் இங்க எப்படி சார் வர சொல்ல முடியும்? அது பாவம் இல்லையா? அந்த பொண்ணு இவனை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்ப இவனை மட்டும் இங்க வர சொன்னா அந்த பொண்ணுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? சார், எனக்கு தெரியும் சார், பாலா இருப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எந்த விதமான தப்பு பண்ணல சார். நீங்க தான் அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி அவனை தண்டிக்க பாக்குறீங்க. உங்க கண்ணுக்கு தான் இந்த உலகம் ஒரு பூகோளம், ஆனா அவங்க கண்ணுக்கு இந்த உலகம் ஒரு பூகோளம். அந்த பூகோளத்தை சிதைக்க நான் விரும்பல சார். காதல் பொய்யாமையான்னு எனக்கு தெரியாது சார், ஆனா காதல் ஒரு மகாசக்தி சார், மகாசக்தி. சார், என்ன பிரியா, உடம்பு இப்படி கொதிக்குது? ஃபீவரா இருக்கு. சொல்ல வேண்டியது தானே, நான் போய் மாத்திர மாட்டேன். வேணாம் பாலா, வெளியே போலீஸ் ரவுண்ட்ஸ்ல இருக்கு. வேலு வரட்டும். வேலு கஸ்டமர் கூட்டிட்டு பாண்டிக்கு போயிருக்கான், நான் போயிட்டு வந்துடுறேன். வேணாம் பாலா, ரிஸ்க். உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, போயிட்டு வந்துடுறேன். ராமையா, ஒரு நிமிஷம். இந்த பேஷண்ட 10ஆம் நம்பர் பெட்ல போட்டு கடை சாத்தாத்துக்கு முன்னாடி ஒரு குவார்டர் வாங்கி நான் அப்படியே சைடிஸ். என்னண்ணே நீங்க வெளியே பாத்தீங்களா? மழை கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கு. அது கொட்ட நம்மளுக்கு என்னடா, நம்ம வேலையை பாடுறா. இந்நேரம் கடை வேற மூடி இருப்பாங்க. இப்ப ராயபுரத்துல தான் கடை திறந்துருக்கும். யாரும் அவ்வளவு தூரம் போறது? கொடை வேற இல்ல, நீங்க வேற. இவன் நம்மளுக்கு சரிப்பட. சார், என்னோட பிரியாக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு, மருந்து டானிக்கும் வேணும். நம்ம பிரியாவுக்கா? பேரு கேட்கும் போதே கிக்கா இருக்கு. இங்க டாக்டர்லாம் இல்ல, மருந்து பாத்திரலாம் காலைல தான் கொடுப்பாங்க. போயிட்டு காலைல வா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். காய்ச்சல் அதிகமா இருக்கு சார், ப்ளீஸ் சார். எங்க இருந்து வர? ராயபுரத்துல இருந்து சார். ராயபுரமா? வர்ற வயல ஒயின் ஷாப் திறந்து இருக்குமே. வரும்போது பார்த்தேன், திறந்து இருந்துச்சு சார். அப்படியா? போயிட்டு குவார்டர் வாங்கி வா. உன் பிரியாவுக்கு மருந்து மாத்திரம் ரெடி பண்ணி வைக்கிறேன். போ, ஏன் நிக்கிற? போ தம்பி, சீக்கிரம் போயிட்டு வா. சீக்கிரம் ஒரு கோட்டை தாங்க. வெயிட் பண்ணியா தரேன். கொடுங்க, ரொம்ப தேங்க்ஸ். வரம்போக்க மணி என்னடா ஆகுது? 1 மணி வரைக்கும் கடையை திறந்து வச்சிருக்க. மூடுறா. குரிகாரன் நாய் வந்துறானுங்க. மூடுறாங்கல்ல, மேல எடுத்து எவனா போய் சொல்றது? மூடு. ரெடியா ஓடியா? ஃபீவர் தானே, பயந்துட்டியா? என்ன நம்பி வந்திருக்கே பிரியா, சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் நம்பி வந்திருக்கே, பயந்து தானே ஆகணும். எனக்கு லவ் காட்டு.
நான் பாலா பேசுறேன்ப்பா. பாலா பாலா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, பத்திரமா இருக்கேன். எல்லாரும் உங்களுக்கு இப்படி ஒரு பையனா, உங்களுக்கு இப்படி ஒரு பையனான்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அவங்க எல்லாம் உங்க பையன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டான்னு கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பிரியா தான்ப்பா. நான் பிரியாவோடய இருந்துறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. டேய் தேவர், உனக்கு எது சந்தோஷமோ அதான் என் சந்தோஷம். நீ பிரியா கூட இருந்துக்க. ஆமா, பிரியா பக்கத்துல இருக்காளா? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசுவேன். அப்பா பேசணுங்கிறாரு. ஐயோ, நான் என்ன பேசுறது? சும்மா பேசு. ஹலோ அங்கிள். பிரியா, ரொம்ப தேங்க்ஸ்மா. கரடு முரடான ஒரு பாறைய நீ ஒளியா இருந்து சிற்பமா செதுக்கியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்க்க சின்ன பையனா இருந்தாலும் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறானையா. பிறந்தது கும்பகோணமா இருந்தாலும் உடுக்கிறதெல்லாம் திருநெல்வேலி அல்வாவா இருக்கு. சொல்லுமா பிரியா. அம்மா, அப்பா கிட்ட பாலாவை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுமா. பாலா ரொம்ப நல்ல பையன்மா. ப்ளீஸ்மா. அப்பாவோட ஆளுங்களை போலீஸ் அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. மாட்டினா என்ன நடக்கும்னே தெரியாது. கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோங்கம்மா. சரிம்மா. யோ, ஒரு பைட் வாங்கிட்டு வாயா. பாப்பா. வாங்கிட்டு கொடுங்க. ஒரு ஆனந்த் இவங்க கொடுங்க. எஸ் கமன். வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. சார், இந்த வாரம் உங்க மேகசின்ல இந்த அட்டைப்படத்தை எப்போ யார் எடுத்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, இது என்னோட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் பிரபாகர் தான் எடுத்தாரு. ஒரு நாள் ராயபுரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகும்போது வழியில இந்த அழகான காட்சி அவர் கண்ணில் பட்டது. கிளிக் பண்ணிட்டாரு. ராயபுரத்துலயா? ஆமா. எஸ், ராயபுரத்துல குடோன் ஒன்று தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அந்த தீ அணைக்க தான் இந்த வண்டி போயிருக்கு. தேங்க்ஸ். சேம் ஃபங்க்ஷன்ல எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. எனி எமர்ஜென்சி கால் மீ இமீடியட்லி. ஓகே? சொல்லுங்க வேணுகோபால், பாலா பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கிடைச்சது சார். அவன் ராயபுரம் ஏரியாவில் தான் இருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் மஃப்டியில் ராயபுரம் ஏரியா பூரா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு நாளில் அவன் என் கஸ்டடியில் வந்துடுவான் சார். குட். அவன் நம்ம கஸ்டடிக்கு வந்த உடனே அவன் லைஃப்ல என்ன ஷார்ப்பாக கட் பண்ணிடுங்க. அப்போதான் பொண்ணும் பணமும் கொட்டுற இந்த போஸ்டிங் நம்ம 2 பேருக்கும் கண்டினியூ ஆகும். ஒலிக்கு வேட்டையாடுறது ஒன்றும் புதுசு இல்லை சார். முடிச்சிடலாம். 5 எங்கட போற? துப்பாக்கியால தொலைச்சு எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே குண்டு பண்றோம். நான் மட்டும் போறேன். என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். வேணாம் பாலா, சாக்க போறதுன்னு முடிவாய் போச்சு. 9 சேர்ந்து சேர்த்துடலாம். கடைசியா சொல்றேன் பாலா, கதவை திறந்துரு. 10. டேய், கதவை திறடா. விளையாடாத, நான் நிஜமா சுட்டுருவேன். ஷூட் பண்ண வேணும் கோபால்.
உன்னோட துப்பாக்கி கொண்டு எங்க 2 பேரையும் சேர்த்து தொலைச்சிட்டு போட்டோம். பாலா பிரியா பயப்படாதீங்க, நான் தான் குட்டி வந்திருக்கேன். கதவு திறங்க. டேய் பாலா கதவு திறடா. பயப்படாத பாலா, கதவு திற. என்னடா குட்டி இது? அந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சு பயந்துட்டியா? அப்படியே இன்ஸ்பெக்டர் குரலே பேசுது குட்டி. ஆமா, இந்த குரல் மாத்தி பேசுறது இதெல்லாம் எங்க கத்துக்கினேன்? எனக்கு சொல்லிக் கூட. அட வாங்கண்ணே. பிரியா ரொம்ப பயந்துட்டா தெரியுமா? நீயும் பயந்துட்டியா பிரியா? சாரி பிரியா. பரவாயில்ல குட்டி. 2 பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க? கையில பேக், பர்ச்சேசிங்ல வேற ஹெவியா இருக்கு. உனக்காக தான்டா வாங்கிட்டு வந்தோம், பிரிச்சு பார். எனக்காகவா? இது எனக்கு மாதிரி இல்லையே. யாருக்கிட்ட அதெல்லாம்? பிரியாவுக்குடா. பாலா, கும்பகோணத்தில் நீ சொன்னேல ஆரஞ்சு கலர் சேலை போட்டா அவள் தேவதமாக இருப்பா, ப்ளூ கலர் சுடிதார் போட்டா அவள் ரொம்ப அழகாக இருப்பா, பச்சை கலர் பட்டுப்பாவடை போட்டா அவள் வேறு ரேஞ்சுக்கு இருப்பான்னு நீ சொன்னேல, அதனால தான்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். உன் கையால் நீ பிரியாவை கொடு. உனக்கு எதிரா பணம்? சேட்டு கடையில் செயினை பலி கொடுத்துட்டேன்டா. உயிரே போனாலும் அது கழட்டக்கூடாதுன்னு உங்க தாத்தா சொன்னதா சொன்னியேடா. உயிரை விட நீதான்டா எனக்கு முக்கியம். பாலா, செயின் கழுத்தில் இருந்தா என்ன, சேட்டு கடையில் இருந்தா என்ன, நீயும் பிரியாவும் சந்தோஷமாக இருக்கணும். அது போண்டா எனக்கு.